நான் வந்து பாலக்கீரையை வச்சு ஒரு டோக்லா சொல்லித்தரேன். கீரை அப்படின்னாலே நிறைய பேர் சாப்பிட்றதில்ல. இந்தமாரி விதத்தில் பண்ணி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டு, கொஞ்சம் பெரிய கட்டாக இருந்தது, அதில் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்க. இது 2-3 பேர் நம்ம தாராளமாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி பாருங்கள், இதை என்ன பண்ணணும்னா பிளான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிளான்ச் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு கலர் வந்து அப்படி மெயின்டைன் பண்ணும். அந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும், மீதிலாம் சீக்கிரம் ஆகிடும். இப்போ தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். பாலக்கீரையை வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தண்ணி சூடாக இருக்குது. இந்த கீரையை இதில் போட்டுடலாம். இது போடும்போதே கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துருங்க. இது கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ இது போட்டுக்கிட்டு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் வாட்டர், ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் க்யூப் நான் க்ளீன் பண்ணதுனால என்கிட்ட எல்லாம் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணியில் இதை வந்து இப்போ நம்ம இதை மாற்றிடலாம். இதுலேருந்து இது வந்து ஒரு 1 மினிட் இருக்கட்டும். இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் அரைக்கணும் இல்லையா, இது என்ன போட்டு அரைக்கணும்னு காமி. உப்பு, சர்க்கரை, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு இதை விழுது மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இந்த டோக்லாக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, இந்தால 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன், 1 லெமன் பிழியணும் எடுத்து வச்சுருக்கேன். இதால் வந்து 1 கப் தயிர், கட்டி தயிர், சால்ட்டு, ஒரு லிட்டில் பிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கடலை மாவு, தயிர், ரவை போட்டிருக்கேன். இந்த அரைச்ச விதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை வாஷ் பண்ணதும் ஒரு மூடி லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சால்ட் வந்து நார்மல் பிளெயின் ஈனோ சால்ட் வந்து 1 பேக்கெட், ஒரு 2 ட்ராப் வந்து எண்ணெய். இப்போ இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியவே கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து இந்த எண்ணெய் தடவின தட்டில் ஊற்றி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வந்து இதில் வெயிட் போடாமல் குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது உள்ள ப்ளே பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதை மூடிட்டு வெயிட் இல்லை பாருங்கள், வெயிட் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸ் இதை வேக. இது வந்து எப்போவுமே சிம்மில் இருக்கணும். தண்ணி வந்து கொதிக்கும் போது நம்மளோட டோக்லாவில் கலந்துரும். சிம்மில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். நம்மளோட டோக்லா பாருங்கள் நல்லா வெந்துடுது. இப்போ வந்து இந்த இல்பச்சட்டியில் வந்து கடுகு, பச்சை மிளகாய், எள்ளு, இது 3 வந்து நான் வறுத்து தாளித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இது மேலே கொட்டிடலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் தாளிப்புலாம் போட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு பிளேட்டிங் காமி. நம்மளோட பாலக்கீரை டோக்லா ரெடி ஆகிடுது. நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் போட்ட இந்த பாலக்கீரை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா